ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி NA10 அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ NA10ன்றது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் டூல். ஸோ இது மூலமாக என்ன பெனிஃபிட்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம டாஸ்க்ஸை ஆட்டோமேட் பண்ணலாம், நம்ம டேட்டாவையும் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் வித்தவுட் ரொம்ப கோடிங்லாம் இல்லாமல். ஸோ கோடிங்கை யூஸ் பண்ணாமல் ப்ளஸ் லெஸ் கோடிங். ஸோ இந்த மாதிரி நோ கோடிங் ஆர் லெஸ் கோடிங் பிளாட்ஃபார்ம் தான் N8ன்றது நம்ம ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு. ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது N8ல் அப்படின்னா, நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். ஒன்று நம்மளோட ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க், இமெயில் அனுப்புறது, நம்ம ஸ்ப்ரெட் ஷீட்டோ கூகுள் ஷீட்டோ ஆர் எக்ஸல் ஷீட் அப்டேட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவுக்கு போஸ்ட் பண்ணுறது, ஒரு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணுறது, ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஆர் லிங்க்டின், எக்ஸ் ஆர் அதர் பிளாட்ஃபார்மில் வந்து கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, டேட்டா பேஸை சிங்க் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஒன்று சம் ஆஃப் த கீ ஃபீச்சர்ஸ். ஸோ நிறைய ஆப்ஸை வந்து கனெக்டட். இப்போ நீங்கள் வந்து ஜிமெயில் ஒர்க் பண்ணுவீங்க, ஸ்லாக் ஒர்க் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த நம்ம N8ன்ற டூல் மூலமாக. மோரோவர் இது வந்து விஷுவல் ஒர்க் ஃப்ளோ எடிட்டர். ஸோ இப்போ இந்த பேஜை நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணது பாருங்களேன். இது வந்து விஷுவல் ஒர்க் ஃப்ளோ எடிட்டர். ஸோ நம்ம என்ன ஒர்க் ஃப்ளோ பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்னென்ன நோட் என்னென்ன ஆப்லாம் வேணுமோ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ரொம்ப கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கூட ஈஸியாக ஒர்க் ஃப்ளோலாம் கிரியேட் பண்ணி அவங்களோட டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணியும். அதுதான் N8னோட பியூட்டி. ஸோ அனதர் ஃபியூச்சர் வந்து இது வந்து செல்ஃப் ஹோஸ்டட். ஸோ நீங்கள் வந்து N8 பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் இல்லை. நீங்கள் உங்களோட லோக்கல் சர்வர்லேயோ ஆர் எனி அதர் ஆன்லைன் சர்வரை கூட நீங்கள் N8 ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த கீ ஃபியூச்சர்ஸ். என்னென்னலாம் யூஸ் கேஸ்லாம் பண்ணலாம்? சோஷியல் மீடியா போஸ்டிங் பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு ஆட்டோமேட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஆப்ஸை வந்து நீங்கள் சிங்க் பண்ணலாம், நிறைய பாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு வாட்ஸ்அப் பாட்டோ ஒரு டெலிகிராம் நோட்டிஃபிகேஷன் பாட்டை கிரியேட் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்கு, இன்டர்னல் ரிப்போர்ட்டிங்க்கு இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணலாம் நம்ம ஈஸியாக. ஸோ இதுக்கெல்லாம் N8 யூஸ் ஆகுது. ஏன் N8 பாப்புலராக இருக்குது? ஸோ N8 மாதிரி அதர் டூல்ஸும் இருக்குது, அதர் க்ளவுட் எடிட்டர்ஸும் இருக்குது மார்க்கெட்டில். பட் ஏன் N8 வந்து பாப்புலர்னா, இது வந்து மோர் ஃப்ளெக்சிபிள், நோ கோட் பிளாட்ஃபார்ம் ஆர் லிட்டில் கோட், ரொம்ப ஒரு லோ கோட் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால இது மோர் ஃப்ளெக்சிபிள். எனி ஒன் கேன் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஓப்பன் சோர்ஸ், அப்புறம் செல்ஃப் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் லாஜிக், இப்போ நீங்கள் நல்ல ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜேசான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தால் கஸ்டமாக நீங்கள் வந்து கோடுக்கு யூஸ் பண்ணியும் உங்கள் ஒர்க் ஃப்ளோவை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் N8ன்றது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ N8 வந்து இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு N8.io இந்த வெப்சைட்டுக்கு போய்க்குங்க. ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டோட லிங்க், N8.io. இந்த வெப்சைட் போட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு லாகின் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணுறீங்கன்னா லாகின் கிரியேட் பண்ணணும், ஒரு சைன்இன் பண்ணணும். நம்ம வந்து கெட் ஸ்டார்ட்ன்ற லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், எப்படி நம்ம எனி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லாகின் கிரியேட் பண்ணுறப்ப பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்குதோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அக்கௌண்ட் நேம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க. தென் ஸ்டார்ட் 14 டே ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ N8 வந்து ஃபஸ்ட்டு 14 டேஸ் மட்டும்தான் ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. ஸோ 14 டேஸ் வந்து இப்போ நீங்கள் டெய்லி இதை ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஸோ 14 டேஸும் நீங்கள் டெடிக்கேட்டடாக ஃபியூ ஹவர்ஸ் அ டே நீங்கள் இதுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம், நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் மோட் போகணுமா வேணாமான்னு. ஸோ இப்போ வந்து எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் 14 டேஸ்க்கு அப்புறம் பெய்டு வெர்ஷன் போகலாம். ஸோ 14 டேஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ 14 டேஸ்க்கு அப்புறமும் எனக்கு தேவைப்படும் அப்படின்னா, இப்போ இந்த N8.ioவில் ப்ரைஸிங்னு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இங்கே போனீங்கன்னா இதோட அஃபிஷியல் ப்ரைஸிங் இருக்கும். ஸோ என்ன ஒரு இதில் ஒரு சின்ன கன்சர்ன்னா, இதில் ப்ரைஸிங் பாருங்களேன். ஸோ 20 யூரோஸ் பெர் மந்த் போட்டிருக்காங்க. 20 யூரோஸ்ன்றது காஸ்ட்லி தான் பெர் மந்த்துக்கு. ஸோ இது N8 மூலமாக பண்ணோன்னா இந்த ப்ரைஸ் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே. தென் அதர் ப்ரைஸஸ் ஃபார் கம்பெனிஸ் அண்ட் அதர்ஸ் கேட்டகரியில் இருக்குது. 20 யூரோஸ் பெர் மந்த் தான் ஸ்டார்டிங் ப்ரைஸு. இதுவே நம்ம செல்ஃப் ஹோஸ்டட்னால நிறைய பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம N8 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் லோக்கல் மிஷினில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் லோக்கல் மிஷினில் ஒர்க் பண்ணுறப்ப சில ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் நம்ம ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் வந்து கனெக்ட் பண்ணுறதுல சில இஷ்யூஸ் வரும். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா, ஹோஸ்டிங்கர் இருக்குது. ஸோ ஹோஸ்டிங்கர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வெப் ஹோஸ்டிங் ப்ரொவைடர், நம்ம டொமைன் வாங்கிக்கலாம்,
நம்ம வெப்சைட்டை வந்து அவங்க இதில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் அ ப்ரைஸ் நம்ம காசு கட்டி அதை வாங்கிக்கிற போகிறோம். ஸோ அதுதான் ஹோஸ்டிங்கர். ஹோஸ்டிங்கர்லையுமே நம்ம N8 வந்து ஒரு சர்வர் வந்து வாங்கிக்கலாம் சர்வரா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர். ஸோ N8 நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயுமே சில பிளான்ஸ் இருக்குது, இந்த செல்ஃப் ஹோஸ்டட் N8. ஸோ இப்போ நீங்கள் சூஸ் பிளான் கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ 400 பெர் மந்த்லேருந்து டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது. இது ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேதர் தேன் நம்ம N8 அஃபிஷியல் N8.ioவில் போயிட்டு நம்ம ப்ரைஸிங்கில் போனீங்கன்னா 20 யூரோஸுக்கு 400 ஆர் 500 பெர் மந்த் வந்து நமக்கு வெரி மச் அஃபோர்டபுள். இப்போ நீங்கள் N8 வந்து ஃபர்தராக உங்கள் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணணும்னா ஆஃப்டர் 14 டே ட்ரையல் பீரியட் வந்து நீங்கள் ஹோஸ்டிங்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு N8ல என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு. ஆஸ் யூஷுவல் நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. சம் ஆஃப் தம் ஆர் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறது, டெம்ப்ளேட்ஸு, ப்ரீ அவைலபிள் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒன்ஸ் நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் N8 ஆட்டோமேஷன் கற்றுக்கிட்ட பிறகு இதெல்லாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டிங்க்கு, ஐடிக்கு, சேல்ஸுக்கு, டிஃப்ரெண்ட் டீம்ஸுக்கு டிபெண்டிங் அப்பான் யுவர் ரெக்யர்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. தட் ஆல்சோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் த பேசிக்ஸ் ஆஃப் N8. ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணி ஒரு ஃப்ரீ 14 டே ட்ரையல் பீரியட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ லாகின் பண்ணதும் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ ஓவர்வியூலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ வந்து ஓவர்வியூ இருக்கும். ஓவர்வியூ போயிட்டு இங்கே வந்து நீங்கள் கிரியேட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து தான் நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு நோடாக க்ரியேட் பண்ணி நம்ம ஆட்டோமேட் பண்ணுவோம். அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.